வணக்கம். ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு லவகுசர் என்ற பெயர் எதனால் ஏற்பட்டது. பொதுவாகவே நமக்கு எல்லாமே தெரியும். அதாவது ராமாயணத்தில் ராமருக்கும் சீதை பிராட்டிக்கும் பிறந்த 2 மைந்தர்களின் பெயர் தான் லவகுசர். அவங்களோட பெயர் எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லவகுசர் அப்படின்றதுமே அவங்களோட ராமபிரானின் மைந்தர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ராமபிரானின் மகன்களுக்கு லவகுசர் என்ற பெயர் எப்படி வந்தது, அந்த பெயரை யார் எதுக்காக வைத்தாங்க அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம். இதையடுத்து அதோட முழு விவரத்தையும் பார்க்க போகிறோம். சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்றதுனால அயோத்திக்கு வந்த பிறகும் சீதையை குறித்து குடியானவன் ஒருவன் தவறாக பேசினான் அப்படின்றதுக்காகவே சீதையை மட்டும் காட்டில் தனியாக விட்டு வரும்படி லக்ஷ்மணனிடம் ராமபிரான் கூறினார். கட்டிய மனைவியிடம் சண்டை போட்டு சீதையை தவறாக பேசிய குடியானவனின் பேச்சை மதிக்க வேண்டாம் என்று லட்சுமணன் எவ்வளவோ எடுத்து கூறினான். ஆனால் தனது முடிவில் ராமபிரான் ரொம்பவுமே உறுதியாக இருந்ததுனால பெரும் மன வேதனையுடனும் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த சீதையை லட்சுமணன் காட்டில் விட்டு வந்தான். காட்டில் சீதை தனியாக இருந்ததைக் கண்ட வால்மீகி முனிவர் அவளுக்கு ஆறுதலும் கூறி தனது மகள் என்று சீதையை கவனித்து கொள்வதாக தெரிவித்த பிறகு சீதை மன அமைதியும் நிம்மதியும் அடைந்தாங்க. அதுக்கப்புறம் சில நாட்களிலே சீதை 2 அழகான ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. குழந்தைகள் பிறந்தால் எளிதில் அதன் மீது திருஷ்டிப்படும் என்ற நம்பிக்கை பண்டைய காலத்தில் இருந்தே இருக்கிறதுனால தான் குழந்தையோட இடுப்பில் மந்திரித்த கயிறு கட்டுவது ரொம்பவே வழக்கமாகவே இருந்து வந்தது. வால்மீகி ஆசிரமத்தில் கந்திருஷ்டிக்கு வேலை இல்லை அப்படின்னாலும் குழந்தைகள் மீதான அன்பின் காரணமாக வால்மீகி முனிவர் மந்திரங்களை ஓதினார். ஒரு குழந்தையின் உடலை குசம் என்ற தர்பை புல் கொண்டு துடைத்து சுத்தம் செய்தார். மற்றொரு குழந்தை லவம் என்ற பசுவின் வால்முடியை கொண்டு துடைத்து சுத்தம் செய்தார். இவ்வாறாக லவம் குசம் கொண்டு துடைக்கப்பட்டதனால அந்த குழந்தைகளுக்கு லவன் குசன் என்ற வால்மீகி முனிவர் பெயர் வைத்தார். மேலும் அவ்வாறு துடைத்ததனால மூலம் கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள் குழந்தையை அணுகாது அப்படின்னு வால்மீகி முனிவர் நம்பிக்கை கொண்டார். அது மட்டும் இல்லாமல் ராமன் மீது கொண்டிருந்த பாசத்தின் காரணமாகவும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக அவர் இவ்வாறு செய்ததும் குறிப்பிடத்தக்கது. பிறந்த குழந்தையின் மீது எளிதில் கந்திருஷ்டி படுவதை தடுப்பதற்காக வால்மீகி முனிவர் இந்த பெயரினை சூட்டியிருக்கிறார். நன்றி.